புற்றுநோயின் இறுதி கட்டத்தை அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தனது உறவினர் ஒருவரை பார்க்கச் சென்றிருந்தார் அந்த பெரியவர். மருத்துவர்களால் கைவிடப்பட்டிருந்த அந்த மனிதரிடம் பெரியவர் திருவிவிலியத்தில் கடவுள் கொடுத்த ஒரு சில வாக்குறுதிகளை சொல்லி அவரை தேற்றினார். இதை படுக்கையில் இருந்தவாறே கேட்டுக்கொண்டிருந்த அந்த மனிதர், இவையெல்லாம் நடக்கும் என்று நான் எப்படி நம்புவது என்றார். அதற்கு பெரியவர், கடவுளுடைய வாக்குறுதிகளை நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனெனில் அவர் மனிதர்களைப் போன்று வாக்கு மாறுகின்றவர் கிடையாது. கடவுளுடைய வாக்குகள் நிறைவேறும் என்பதற்கு மிக பெரிய சான்றாக இருப்பது இயேசு சிலுவையில் தமது இன்னுயிரை தந்தது. இதைவிட பெரிய சான்று வேறு என்ன வேண்டும் என்றார். இதை கேட்டு படுக்கையில் கிடந்த மனிதர் கடவுளின் வாக்குறுதிகளை நம்பினார். அவர் நம்பியது போன்றே புற்றுநோயிலிருந்து நலம் பெற்று விரைவில் வீடு திரும்பினார். ஆம், கடவுள் தாம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவர். இத்தகைய செய்தியைத்தான் இந்த நிகழ்வும் இன்று நாம் பாட கேட்கின்ற பதிலுரை பாடலும் நமக்கு கூறுகின்றன. எத்தானால் பாடப்பட்ட அறப்பாடல்தான் திருப்பாடல் 89. இத்திருப்பாடல் ஆண்டவரின் பேரன்பையும் அவரது உடன்படிக்கையும் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்ற செய்தியை நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவராகிய கடவுள் ஆபிரகாமிடம், நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால் உலகின் அனைத்து இனத்தவரும் உம் மரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர் என்பார். தொடக்க நூல் 22:18. ஆபிரகாம் ஆண்டவருக்கு செவி சாய்த்தார், அதனால் அவருக்கு கடவுள் ஆசி அபரிமிதமாய் கிடைத்தது. அவரது வழி மரபினர் அவரை போன்று ஆண்டவருக்கு செவி சாய்த்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அவ்வாறு செவி சாய்க்காததால் அவர்கள் பலவிதமான துன்பங்களுக்கு உள்ளானார்கள். இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் ஆண்டவர் தாம் கொடுத்த வாக்குறுதிக்கு ஏற்ப, அவர் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு ஏற்ப அவர்கள் மீது பேரன்பு கொண்டவராயிருந்தார். ஆதலால் ஆண்டவர் தமது உடன்படிக்கைக்கு உண்மையாய் இருப்பது போல நாமும் அவருக்கு உண்மையாய் இருப்போம். மனிதர்கள் மாறலாம், ஆண்டவர் ஒருபோதும் மாறுவதில்லை. கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வோர் மீது அவரது ஆசி தங்குகிறது. எபிரேயர் 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர்.